வெல்கம் பேக் கார்டனிங் அம்மா பானு. ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன்ப்பா. சரியாக போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அங்கே இந்த கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமைனால சண்டேனால கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருப்பாங்க. நிறையா மாதிரியான இதுகள் இருக்கும். எனக்கு இந்த செடி நான் வாங்கினேன்ப்பா. மற்றபடி நிறையா மாதிரியான செடிகள் இருக்குது. எனக்கு இந்த செவ்வந்திய பூ மட்டும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஒரு 7 வெளி போட்டிருந்தாங்க. இந்த சில்லியெல்லாம் பார்த்திங்களா, சின்ன சின்ன ஜாடியெலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தான் வச்சுருக்காங்க. ஆனால் விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இது 7 வெள்ளி. சரியா, வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு. நான் ஜாடி மாற்றலை. அப்புறம் நம்ம ரோஸ் செடி எப்பவும் போல் நிறையா தலைஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை கொஞ்சம் குறைவாத்தாப்பா இருக்குது. நேற்று ராத்திரி மழை பெஞ்சிச்சு. 2 நாள் ஆயிடுச்சு மழை பெஞ்சு. இன்றைக்கெல்லாம் சரியான வெயில். 2 நேரம் நான் செடிகளுக்கு தண்ணி ஊற்றினேன். காலையில் ஒரு தடவை ஊற்றினேன், ஈவினிங் ஒரு தடவை ஊற்றினேன். ஆனால் மல்லிகைப்பூ செடிக்கு வெயில் நல்லாவே முட்டுக்கள் வருது. நம்ம உரம் போட்டாலும் போடலாம் வரும்னு நினைக்கிறேன். இந்த மல்லிகைப்பூ செடி நல்லாவே பெருசாகிருச்சுப்பா. இன்னும் கொஞ்சம் பெருசாக போச்சுட்டா போதும். எனக்கு நல்லா நிறைய பக்க கிளைகள் இந்த ஒரு மல்லிகைப்பூ செடி நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்களேன். நல்லா பூத்துக்கிட்டு முட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களை கரெக்டாக நம்ம இதே மாதிரியே பராமரிச்சுக்கிறணும். நம்ம இப்போ எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரியே பராமரிச்சுக்கிட்டு இவங்களை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் பெரிய செடியாக போச்சுன்னா நம்மளுக்கு பக்கத்தில் நிறையா வரும்ல. ஊர்லேருந்து இருவாய்ச்சி மல்லிகை போயிட்டு நல்ல செடி அது இன்னும் இப்படி தான் நிற்கிது. இன்னும் அந்த அளவுக்கு வரலை. வைக்கும்போதே பெரிய வாளியில் ஓட்டப்பட்டு வச்சுட்டேன். ஏன்னு தெரில, அப்படியே தான் நிற்கிது. இன்னும் ஒரு சுறுசுறுப்பாக வரலை. இன்றைக்கி இதை மாற்றணும் இன்றைக்கி முடியாது. நாளைக்கு தான் நம்ம மாற்றணும். எடுத்து வச்சுட்டேன். இது நான் இன்றைக்கி தொழு உரம் வாங்கிட்டு வந்தேன். இந்த தடவை கொஞ்சம் வேறு மாதிரி வாங்கினேன். இதை நல்லா ஊற வைக்கணும். ஒரு ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு 10 லிட்டர் தண்ணியில் கொடுக்கலாம். 1/4 கிலோ உரம். இந்த பூக்கள் பார்க்குற நல்லா இருக்குது. ஆனால் இதோட விதை சில நேரத்தில் ரொம்ப பிஞ்சாக இருக்குது. ஆரம்பத்தில் நல்லா கருப்பாக இருக்கும். இப்போலாம் ரொம்ப பிஞ்சாக இருக்குது. என் வீட்டுக்காரவங்க கூட இங்கேருந்து ஒரு மஞ்சள் கலர் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் பிச்சு பார்த்தா அது அழுகி போய் இருக்குது. கொஞ்சம் விதை மட்டும்தான்ப்பா அதில் இருக்குது. சரி, 1-2 இருந்தாலும் போதும் அப்படின்ட்டு காய வச்சுருக்கிறேன். இந்த வேலைகள் இன்றைக்கி காலைல பார்த்துறோன்னு. இப்போ காலையில் மணி 8 மணிக்கு நான் இந்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த பார்த்திங்களா பிச்சு போட்டிருக்கிறேன். நான் காஞ்சோன்னு நம்ம அப்புறம் போடலாம் அப்படின்ட்டு. சில 1-2 தான் விதை நல்லா இருக்குது. மற்றதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. சரி, போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம மண் கலக்கணும். அப்புறம் பூச்சி மருந்து அடிக்கணும். இந்த தொழு உரத்தை நம்ம லிக்விடாக கொடுக்கணும். இது நல்லா ஊறி போயிருக்கிறாங்க பாருங்கள். ஒரு ராத்திரி ஃபுல்லாக ஒரு ராத்திரி ஊறிட்டாங்கப்பா. நேற்று காலையில் ஊற வச்சேன். நீ மறுநாள் காலையில் இதை எடுத்து பார்க்குறேன். நல்லா நக்க முடியுது. இந்த மாதிரி நல்லா நச்சு 10 லிட்டர் தண்ணியில் கலந்துருங்க. 1/4 கிலோ தொழு உரம் போட்டிருக்கிறேன்ப்பா. மல்லிகைப்பூ செடிகளுக்கு மட்டும் நான் ஊற்றுறேன். வேறு எந்த செடிக்கும் ஊற்றலை. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மல்லிகைப்பூ செடி, ஜாதி பிச்சி எல்லாத்துக்குமே ஊற்றுறேன். ஓகேயா? இப்போ இந்த 10 லிட்டர் வாளியில் நீங்கள் ஊற்றி நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 1 லிட்டரும் கொடுக்கலாம், 1/2 லிட்டரும் கொடுக்கலாம். உங்கள் செடிகளை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கிறோங்க. ஓகேயா? இந்த உரம் என்னென்னு கேட்பீங்க. தொழு உரம் தான்ப்பா இது. சரியா? அப்புறம் நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த கரையா மருந்து. அதை பற்றி கேட்டிருக்கிறியா? நான் லிங்க் அந்த ஷார்ட் வீடியோலேயே நான் பின் பண்ணி விட்ருக்குறேன் பாருங்கள். எங்கள் இடத்துல இந்த கரையா மருந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனால் நான் அதை தான் வாங்கி யூஸ் பண்ணுறது. வீட்டுக்குள்ளே கரையாக இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். கடனில் கரையாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச 10 லிட்டரையும் எல்லா வகையான மல்லி வகைகளுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த வேலை என்னென்னு பார்க்கலாமா? அடுத்து நம்ம மண் கலக்க போகிறோம். பழைய ஜாடியில் உள்ள மண்ணெல்லாம் 2 ஜாடியை மட்டும் எடுத்து மண்ணை போட்டிருக்கிறேன். 2 ஜாடியை காலி பண்ணியாச்சு. இது 2 ஜாடிக்குள்ள உள்ளது. எதுவும் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. எல்லா கரையானும் செத்து போச்சு. வேலை எதுவுமே இல்லை. மண் நல்லா லூஸாக தான் இருக்குது இந்த 2 ஜாடியிலையுமே. ஓகேயா? பாதி பழைய ஜாடி மண், பாதி வாங்கின மண், 2ஐயும் மிக்ஸ் பண்ணி கலந்தாச்சு. இதில் வேண்டாம் நீ ஆற்று மண் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கிறோங்களேன். இதில் நான் தென்னை இது மட்டும் நான் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக அந்த ஓட்டையில் மட்டும் அடைக்க கல் வச்சுருக்கிறேன். இதை எடுக்கும்போதே இது நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ அந்த மண் வாங்கின மண்ணை போட்டு தான் வச்சுருப்பேன் நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. எடுக்க ஈஸியாக இருக்குது. இது கோகோ பிட்டு. நம்ம கடையில் வாங்கினது கோகோ பிட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. இதுவும் நல்லா தான் வேர் விழுந்திருக்கு. அப்படி காற்று கூட இருக்குது. கனமே இல்லை. இப்போ நம்ம மாடி தோட்டம்லாம் வச்சோம் அப்படின்னா நல்லா கோகோ பிட்டு இருந்தால் கூட நம்ம அதில் வச்சு வளர்க்கலாம். ஏன்னா நல்லா கனம் இல்லைல்ல. அந்த மண்ணை பாதியை முக்கால்வாசி எடுத்துகிட்டு ஜாடியில் போட்டு வச்சாச்சு. சாமந்தியும் வச்சாச்சுப்பா. 2 ஜாடியாக வச்சாச்சு. தொங்க விட்றது தான் அது. நான் அந்த தொங்க விட்றது மட்டும் மாட்டல, செவந்தி பூவையும் வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இதுகளில் ஃபுல்லாக எல்லாமே நம்ம மண் கலந்து எல்லாத்தையும் போடணும். சரியாக இந்த வேலைகள் இருக்குது. இந்த ஜாடியில் தான்ப்பா இது நினைக்கிறேன். இது மண் கலந்து வச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
சரியான கிராஸாக இருக்குது. அவ்வளோ களிமண் மாதிரி இருக்குது. எல்லாம் செம்மண்ணை மட்டும் போட்டு என் வீட்டுக்காரவங்க வச்சாங்களா என்னன்னு தெரியலை. இதை எடுக்கணும்னா பெரும்பாடாக போச்சு. அப்புறம் அதை எடுத்து நான் என்ன செஞ்சேன், இந்த மண் ஆற்று மண் நம்ம வீட்டில் இருக்கும் எப்போவுமே வச்சுருப்போம். அதை எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுட்டு ஆற்று மண் இதே மாதிரியில் வந்து ஒரு 3 கப்பு போட்டு ஒரு ஜாடிக்கு வந்து இந்த மாதிரி 1 கப்பு போடலாம் அப்படின்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்காது, மண் இருக்காது. ஒன்றும் கோகோபிட்டு மிக்ஸ் பண்ணணும். நம்ம கோகோபிட்டு வாங்கிட்டு வந்து இன்னும் நம்ம அதை ஊற வச்சு இன்னும் காய வைக்கலை. அதனால் நான் வந்து இந்த ஆற்று மண் நம்ம வீட்டில் வீடு கட்டும்போது இருந்துச்சு, அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா களிமண் மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். அது மட்டும் செம்மண் தான், அது அப்படி இருக்குது. செடிகளுக்கு போடுற செம்மண் தான். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டு வச்சாச்சு. ஓகே, இன்னும் அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் நம்ம செய்யணும். இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அள்ளி இந்த பேசனில் வச்சிட வேண்டியது தான். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜாடிகளுக்கு நீங்கள் கரையா மருந்து கொடுக்குறதா இருந்துச்சுன்னா இதில் வந்து இதாப்பா கரையா மருந்து பேர் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த லிங்கையும் கொடுக்குறேன், இந்த பேரையும் கொடுக்குறேன். ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மூடியில் வந்து மூடி ஊற்றுங்க. ஒரு 10 மில்லி ஊற்றினாலே போதும். ஏன்னா கையில் பட்டால் கொஞ்சம் காந்தும், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. பெரிய மருந்து இருந்துச்சுன்னா இந்த ஒரு மூடியில் வந்து ஊற்றி ஒரு 3 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இல்லை 10 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தூருக்கு கொடுக்கலாம். நம்ம இந்த மண் கலவையெல்லாம் கலந்துருக்கனால இதை நான் வந்து ஒரு 10 மில்லி அந்த கரையா மருந்தை எடுத்து 2 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து வச்சுருக்கிறேன். அது பாட்டிலையும் ஊற்றி வச்சுருக்கிறேன். அதை இப்போ நம்ம வந்து தொளிச்சு விட வேண்டியது தான். ஏற்கனவே மண் வந்து ஏற்கனவே பழைய மண், அப்புறம் நம்ம புது மண் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே கரையா மருந்து இந்த ஜாடியெல்லாம் நம்ம ஏற்கனவே போன ஷார்ட் வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு அட்வான்ஸாக நம்ம பயந்துக்கிட்டு நான் வந்து தொளிச்சு விட்டுட்டேன். செடிகள் இருந்தால் கூட நீங்கள் இந்த அளவுக்குள்ள தண்ணியை வந்து லிக்விட்டாக எடுத்து நீங்கள் ஊற்றலாம். செடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 மில்லி 5 மில்லி தண்ணியில் 2 லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்பப்போ தொளிச்சு விட்டுக்கிட்டீங்கன்னா வேருக்குள்ளே இருக்கிற கரையை வந்து செத்து போயிடும், மண்ணுக்குள்ளே இருக்க செத்து போயிடும். ஓகேயா? இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த பேசனில் அள்ளிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அந்த கலந்து வச்சுருக்கிற மண்ணையும் நான் மண்ணிலையும் எல்லாத்தையும் நம்ம தொளிச்சிட வேண்டியது தான். தொளிச்சு அள்ளி வச்சிடலாம். இது கீரை விதை போடுறக்காண்டி இந்த மண்ணை எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மரங்களுக்கெல்லாம் போய் கரையா மருந்து போய் நம்ம போய் ஊற்றணும். இதெல்லாம் கழுவி விட்டுட்டு போய் ஊற்றணும். இப்போ இந்த வேலையெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கழுவிடணும். எல்லாம் உண்டியாத்தையும் எல்லா வேலையுமே பார்க்கணும். ஹெல்ப்புக்கெலாம் ஆள்லாம் கிடையாது. நான் மட்டும்தான் இந்த வேலைகளை பார்க்கணும். இப்போ எல்லோரும் வேலைகளுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அந்த யூஸ் பண்ண எல்லா பொருளையுமே நம்ம வந்து கழுவிடணும். கொட்டாங்குச்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் கழுவி நீங்கள் வச்சிடணும். ஒரு டப்பாவாக இருந்தாலும் சரி கழுவி வச்சிடணும். அப்படியே மண்ணோட போடக்கூடாது, ஒரே வேலையை முடிச்சிடணும். ஓகேயா? சரி, இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 2 ஜாடியில் மட்டும் மண்ணை கலந்து அந்த சாமந்தியை மட்டும் தான் வைக்கலான்னு பார்த்தேன். இவ்வளோ வேலை பார்த்தாச்சு. இப்போ தப்பா வெயில் வருது. கரெக்டாக இப்போ 10:30 மணி இப்போ தான் வெயில் வருது. நல்ல வேலை இன்றைக்கி வந்து காலைல வெயில் அந்த அளவுக்கு வரலை. அதனால் இந்த வேலையில் பார்த்தேன். இதில் தான்ப்பா கீரை விதை போடலான்னு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மண்ணெல்லாம் வச்சுருக்கிறேன். இது நாளைக்கு தான் இந்த வேலையை பார்க்கணும். இந்த ஒரு வாளிக்கு வந்து நான் வந்து வெறும் 10 மில்லி தான் எடுத்தேன். சரியாக எடுத்து நான் வந்து கலந்து இந்த ஜாடியில் மண் கலந்து வச்சதுக்கெலாம் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றேன். தொளிச்சு விடலாம், ஸ்ப்ரே பண்ணி விடலாம். மண் கலக்கையில் நீங்கள் இது பண்ணி விட்டு நீங்கள் அள்ளி வைக்கலாம். கரையான் இருந்தால் கூட செத்து போயிடும், கரையான் வராது. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். செடி வச்சாலும் நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப திக்காக கொடுக்காமல் லைட்டாக கொடுத்துக்கணும். பெரிய மரத்துக்கெலாம் உங்களுக்கு கரையான் இருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் 20 மில்லி 30 மில்லி அந்த மாதிரி 50 மில்லி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்லா 10 லிட்டர் தண்ணி அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் தூரை சுற்றி ஊற்றி விட்டுறலாம். கரையாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மரத்தை காப்பாற்ற முடியும், கரையான் செத்து போயிடும். சரியா? இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க. கரையான் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு தேவையில்லை. அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.